வணக்கம். இன்னைக்கு நம்ம பிராணாயாமம் பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். பிராணன் அப்படின்னா உயிர் சக்தி, பிரபஞ்ச சக்தி. இந்த பிராணாயாமம் அப்படின்றது வடமொழி சொல். இது மூச்சை சீரமைத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த பிராணாயாமம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அஷ்டாங்க யோகத்துல ஒரு 3வது படியா இருக்கிறது பிராணாயாமம். இப்ப ஒரு மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு மூச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எடுத்துக்கக்கூடிய முதல் உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு தான். மூச்சை இழுத்ததுக்கு அப்புறம் தான் அது கத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம 2வது உணவா தான் நம்ம தாய்ப்பாலை கொடுக்குறோம். அப்ப மூச்சோட இம்பார்ட்டன்ட் எவ்வளோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துல நிறைய நன்மைகள் இருக்கு. நான் ஒரு சில நன்மைகளை மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம தொடர்ந்து பிராணாயாமம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உமிழ்நீர் அதிகமா சுரக்கும். அப்போ உமிழ்நீர் அதிகமா சுரக்கும் போது 24 புரோட்டீன் சத்துக்கள் அந்த உமிழ்நீர்ல அடங்கியிருக்கான். அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இந்த பிராணாயாமத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒண்ணு இந்த பிராணாயாமம். இன்னைக்கு நம்ம பிராணாயாம பயிற்சியில நம்ம செய்ய போறது கபாலபதி பிராணாயாமம். கபாலம் அப்படின்னா மண்டை ஓடு, பதி அப்படின்னா பிரகாசம், ஒளி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கபாலபதி பிராணாயாமத்துல மண்டையில இருக்கக்கூடிய சளி, அழுக்குகள் இதையெல்லாம் அகற்றி, வயிற்றுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அகற்றி மலச்சிக்கலை போக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், அழுக்குகள்லாம் வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடல் பிரகாசிக்கும். அப்ப நல்ல ஒரு தெய்வீக ஒரு உடல், ஒளி உடலை கொடுக்கறதுக்கு இந்த கபாலபதி பிராணாயாமம் முக்கியமா இருக்கு. இன்னொன்னு, இந்த கபாலபதி பிராணாயாமத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா முகத்துல நல்ல ஒரு தேஜஸ், ஒரு ஒளியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பிராணாயாமம் தொடர்ந்து செய்யும் போது நமக்கு பிராண சக்தி, நல்ல மூச்சை இழுக்கிறதுனால அந்த மூச்சுல இருந்து வரக்கூடிய வெப்ப சக்தி நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியே தள்ளுது. வெளியே தள்ளிட்டு அது மட்டும் இல்ல, ரத்தத்துல நம்ம ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்துது. இப்ப ரத்தத்துல ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்துறதுனால ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளையும் நீக்குது. அதே மாதிரி சுகர் இருக்கு இல்லைங்களா, சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த பிராணாயாமம் ரொம்ப பெஸ்டான ஒரு பிராணாயாமம். கபாலபதி தொடர்ந்து செய்யும் போது நல்ல வயிற்றுல ஒரு நல்ல ஒரு அதிர்வு, வயிறு நல்ல உள்ள போய் வெளியில வரும், நல்ல ஒரு அதிர்வு இருக்கிறதுனால நமக்கு கணையம் நல்லா இயங்க ஆரம்பிச்சு சுகருடைய லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், சதைகள் இதெல்லாம் குறைச்சி வெயிட் லாஸ் பண்றதுக்கும் இந்த கபாலபதி பிராணாயாமம் முக்கியமான ஒரு பிராணாயாமமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம மூளை செல்கள் நல்லா இயங்குறதுனால நல்ல ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உடல் முழுவதும் ஆக்சிஜன் லெவல் பரவுறதுனால உடல் ஆரோக்கியம், உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனையும் வலுவையும் கொடுக்கக்கூடியது இந்த பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் நல்ல நம்ம தொடர்ந்து செய்யும் போது முடி வளராதவங்களுக்கு நல்ல முடி வளர ஆரம்பிக்கும். கண்களை சுத்தி இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் குறைஞ்சி கண்கள்ல நல்ல ஒரு தெய்வீக ஒரு ஒளியை கொடுக்கும். கண்கள் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடியது இந்த கபாலபதி பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம முதல்ல செஞ்சு பார்க்கலாம். முதல்ல நம்ம மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு வயிறு நல்லா உள்ள போய் வெளியில வரணும். அப்ப மூச்சை இழுக்கும் போது வயிறு வெளியில வரும், மூச்சை விடும் போது வயிறு உள்ள போகணும். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எங்க இருக்கணும்னா மூக்கு கிட்டதான் இருக்கணும். இப்ப மூச்சை எந்த அளவுக்கு வேகமா விடுறதுல மட்டும்தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். மூச்சு இழுக்கிறது தானா இழுத்துக்கும். எவ்வளவு ஸ்பீடா நம்ம மூச்சை விட முடியுதோ அந்த அளவுக்கு செய்யலாம். ஆரம்பத்துல நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 15 சுற்றுகள் செய்யலாம். அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே போலாம். 20, 25 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போலாம். ஒரு 50 சுற்றுகள் வரைக்குமே நம்ம இந்த பிராணாயாமத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 50 சுற்றுகள் இந்த பிராணாயாமத்தை, நம்ம கபாலபதி பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்யலாம். நீங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ட்ரை பண்ணுங்க. எடுத்த உடனே அவ்வளவு பண்ண வேணாம், ஒரு 15 பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் ஒரு 20 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் எப்படி செய்யறதுன்றதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம காலையில செய்யறதா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். பிராணாயாமம் பொறுத்த வரைக்கும் காலையில செய்யறதா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும். இந்த மாதிரி விரிப்பு மேல பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனம் போட்டு உக்காந்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுகாசனத்துல உட்காந்துட்டு செய்யலாம். கைகளை நீங்க இப்படியும் வச்சுக்கலாம், இல்ல சின்முத்ராவிலையும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்ல முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கட்டும். மூச்சை வேகமா நல்லா இழுத்துக்கிட்டு அப்புறம் விட ஆரம்பிக்கலாம். உடம்பு முடிஞ்ச அளவுக்கு அசையாம செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அசைவுகள் இருக்கும், ஆனா நம்மளுடைய அதிக அசைவு வயிற்றுல தான் இருக்கணும்.
இப்ப நான் செய்யறேன், கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்துல ஒரு 10ல இருந்து ஒரு 15 சுற்றுகள் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு வயிறு உள்ள போயிட்டு வர்றது தெரியல, அந்த அசைவு தெரியல அப்படின்னா கையை நீங்க வயிற்றுல வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மூச்சு விடுறது, நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மூச்சுல தான் இருக்கணும், மூக்குல தான் இருக்கணும். இப்ப வயிற்றுல கை வச்சுட்டு ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. வயிற்றுல தான் நமக்கு அசைவு இருக்கணும். தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இந்த கபாலபதி பிராணாயாமத்தை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது, மாதவிடாய் டைம்ல செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, பிபி இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி தலை சுற்றல் வரவங்க செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வலிப்பு நோய் வரவங்க இந்த கபாலபதியை செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாரும் தொடர்ந்து செய்யலாம். செஞ்சு பாருங்க. அடுத்து ஒரு பிராணாயாமத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.